வெல்கம் டு டிகேஎம்எஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.2ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ தேர்டு சம் என்ன ப்ரூவ் த ஸ்கொயர் 7√5 இஸ் இர்ரேஷனல் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் என்னென்னா லெட் அஸ் அஸ்யூம் தட் 7√5 இஸ் ரேஷனல்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ரேஷனல் அஸ்யூம் பண்ணுறனால 7√5 = a/b நம்மளாம் ஒரு இன்டீஜர் நம்ம a/b அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் அஸ்யூம் பண்ணுறோம். ஸோ அப்படி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் அஸ்யூம் பண்ணும்போது a அண்ட் b ஆர் இன்டீஜர்ஸாக எழுதுகிறோம். அதே மாதிரி bயோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. ஏயும் பியும் கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ கோப்ரைம்னா என்னன்னா ஏக்கும் பிக்கும் காமனாக HCF, அதாவது HCF ஆஃப் A, B = 1. ஸோ ரெண்டுக்குமே காமனாக HCF 1 மட்டும்தான் இருக்கணும். அதுதான் கோப்ரைமு. ஸோ புரியுதாப்பா இந்த ஸ்டெப்பு? ஸோ அடுத்து எப்படி பண்ணணும்னா, ஸோ இந்த √5 மட்டும் இங்கே வச்சுக்கணும் லெஃப்ட் சைடில், மற்ற எல்லா நம்பருமே இங்கே போயிடணும். இப்போ 7 வந்து மேலே இருக்குது. ஸோ a/b இங்கே போட்டுக்கோங்க. இந்த √5 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 7 வந்து இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் வரும்போது மேலே இருக்கிற 7 இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும். ஸோ அந்த a/b அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அப்போனா a/7b = √5 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா ரொம்ப ஈஸியாக இந்த சம்மு. since a/7b இஸ் இன்டீஜர், இதை நம்ம இன்டீஜர்னு எழுதியிருக்கோம். ஸோ இன்டீஜராக இருக்கனால இட் இஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருந்தாலே அது வந்து ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும். அதுதான் ஃபார்மெட்டு. ஆனால் நமக்கு வந்து √5 லெஃப்ட் சைடில் இருக்குது. இது ரேஷனல் நம்பருன்னு எழுதியிருக்கோம் a/7b. ஆனால் √5ங்கிறது ரேஷனல் நம்பர் கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ போட்டாலும் அது வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ இர்ரேஷனல் நம்பர் தான் √5. ஸோ √5ங்கிறது இர்ரேஷனல் நம்பராக இருக்கிறனால ஸோ √5 நாட் ஈக்குவல் டு a/7b. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால தான் our assumption is wrongன்னு எழுதுகிறோம். our assumption என்ன அசம் பண்ணியிருக்கோம்? 7√5 இஸ் ரேஷ்னல்னு நம்ம எழுதியிருக்கோமா? இங்கே மேலே ரேஷ்னல் எழுதியிருக்கோமா? ஸோ அந்த ரேஷ்னல்னு எழுதியிருக்கிறத பிகம்ஸ் கான்ட்ராடிக்ட்னு போடுங்க. ஏன்னா கான்ட்ராடிக்ட்னா என்னன்னா இது வந்து ஆப்போசிட்டாக வருது. நம்ம ரேஷ்னல்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ரேஷ்னல் வந்து கிடையாது அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். அதனால தான் therefore 7√5 இஸ் irrational. Hence proved. அவ்வளோதான்ப்பா இந்த சம். Thank you so much for watching guys.